ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் உங்களுடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். 1 பைல் ஆர் மோர் தென் 1 பைல் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கான ரீடிங்கை பாருங்கள். பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்த்துருவோம். பைல் 1 செலக்ட் பண்ணவங்க ரொம்பவே சோர்வாக உங்களோட ஒர்க்கை நீங்கள் பண்ண முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு சோர்வாக இருக்கீங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல பிளாக்கேஜஸ் வருது. அது என்னவா வேணால் இருக்கலாம். ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே தடைகள் அதிகமாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல் ரொம்பவே சோர்ந்து போய் இருக்கிறீங்க. யூ ஆர் த மெஜிஷியன். நீங்கள் நினச்ச விஷயத்த அழகாக க்ரியேட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வரதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ அந்தளவுக்கு டவுன்ஃபால் ஆகியிருக்கீங்க. அதை அந்த பவரை கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டீங்களாம். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இப்போ ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். பாஸ்டில் உங்களுக்கு நடந்த நிறைய நல்ல விஷயங்கள், சின்ன சின்ன நல்ல மொமெண்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் நினச்சி பார்த்துட்டு அதை ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க. அண்ட் பாஸ்டில் உங்ககிட்ட ரீகனெக்ட் ஆகியிருக்க அந்த பீப்புள் எல்லாமே உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, உங்ககிட்ட ரியூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இழந்த ஒரு விஷயத்த நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அதை மீட்டெடுக்கிறதுக்கான வேலைகளை இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுதான் பைல் 1க்கான ரீடிங். அடுத்து பைல் 2 பார்த்துடலாம். பைல் 2 செலக்ட் பண்ணவங்க பணம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது உடனே சரியாகிடும். நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் அந்த பணம் கிடைக்கிறதுக்கு யூனிவர்ஸ் வழிப்படி கொடுக்க போகிறாங்க. எனக்கு எஜுகேஷனுக்கு பணம் தேவைப்படுது, இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு பணம் தேவைப்படுது, இந்த மாதிரி பணத்துக்காக நீங்கள் ஏதாவது சோர்ஸ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. இந்த டைம் நீங்கள் ஏதாவது அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது உங்களுக்கான டைம். பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ எதுவாக இருந்தாலுமே புதுசாக ஒன்று படிக்க போகிறேன், கற்றுக்க போகிறேன் அந்த மாதிரி நினைக்கிறவங்க கூட இந்த டைம் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் பைல் 2 செலக்ட் பண்ணவங்க. அண்ட் கன்ஃபர்மேஷன் கார்ட்ஸ் வச்சு பார்த்துடலாம். நீங்கள் நெகட்டிவ் சர்க்கம்ஸ்டன்ஸில் மாட்டிகிட்ருக்கீங்க. பீப்புள் உங்களை மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அவங்க நினச்ச விஷயத்த உங்கள் மூலமாக சாதிச்சிருவாங்க. அதனால் உங்களுடைய ஓன் ரோலே உங்களோட லைஃப்பில் நீங்கள் ப்ளே பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் மாற்றியே ஆகணும். உங்கள் லைஃப்பில் உடனே டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. ஃபாஸ்ட்டாக ஒரு ஆக்ஷன் நீங்கள் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். இந்த நெகட்டிவ் பீப்புளேருந்து வெளியில் வர்றதுக்காக அது உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். அதுலேருந்து வெளியில் உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸை நீங்கள் பண்ணணும். நியூ பிகினிங்ஸ் அப்படின்றப்போ அவங்கள கண்டுக்காமல் உங்களுக்கு என்ன தேவை அதை பண்ணணும். உங்களுடைய ஓன் ரோலை நீங்கள் ப்ளே பண்ணணும். ஓகே, அதை தான் இப்போ யூனிவர்ஸ் உங்களை பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீ ஈஸியாக எல்லாத்தையும் மேனிப்புலேட் ஆகிற, அப்படி ஆகாமல் நீ யார் அப்படின்றத மற்றவங்களுக்கு காட்டு அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. நீ அந்த நெகட்டிவ் சர்க்கிள்லேருந்து வெளியில் வரப்போ உனக்கு நிறைய புது விஷயத்த நான் உனக்கு கொடுக்க போகிறேன். அதை வாங்குறதுக்கு நீ தயாராக இருந்துக்கோ. இதை வாங்குறதுக்காக நீ அந்த நெகட்டிவ் சர்க்கிள்லேருந்து நீ ஃபஸ்ட்டு வெளியில் வரணும் அப்படின்னு யூனிவர்ஸ் உங்களை சேவ் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கான வழிகளை பாருங்கள். இதுதான் பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். அடுத்து பைல் 3 பார்த்துடலாம். பைல் 3 உங்களுக்கு சில உண்மைகள் வெளியே வரப்போகுது. யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு அதனால் ஒரு அவேர்னஸ் வரப்போகுது. ஓகே, அண்டு போல்டு கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்க போகிறீங்க. எங்கெல்லாம் நான் பேசவே பயந்தேனோ அங்கெல்லாம் நான் போய் பேச போகிறேன் அப்படின்ற அந்த தைரியம் அது உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் என் லைஃப்பில் ஒரு கிளாரிட்டியை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த கிளாரிட்டி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய தடவை யோசிச்சுருக்கீங்க. அந்த கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான டைம் இது. அதனால தான் யூனிவர்ஸ் நிறைய சீக்ரெட்ஸை உங்கள் முன்னாடி ரிவீல் பண்ண போகிறாங்க. சில உண்மைகள் வெளியே வரும்போது அது உங்கள் மனசை காயப்படுத்தலாம், ரொம்பவே ஹர்ட் ஆக்கலாம். ஸோ முன்னாடியே உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. எதுவுமே என்னை ஹர்ட் பண்ணாது, எந்த விஷயமும் என்னை பாதிக்கிற அளவுக்கு இருக்காது, அந்த மாதிரி உங்கள் மனசை நீங்கள் தயார்படுத்திக்கணும்.
நீங்கள் ஹர்ட் ஆகியிருக்க இந்த டைம் யாராவது உங்ககிட்ட வந்து ஆறுதல் வார்த்தை சொல்கிற மாதிரி சொல்லி உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்துகிட்டு போய்க்கிடுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்பவே அவேராக இருக்கணும், கான்ஷியஸாக இருக்கணும். எந்த பர்சனையும் வந்து நீங்கள் நம்பக்கூடாது அப்படின்றத யூனிவர்ஸ் வந்து இங்கே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. நான் வந்து இப்படி தான் எனக்கான பிரச்சனையை அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் வந்து எனக்கு எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் இருங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லது சொல்கிற மாதிரி வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க. இங்கே யாரும் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்றது நினச்சி அவங்க வந்து ஃபீல் பண்ண போகிறதில்ல. ஓகே, புதுசாக யாராவது உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகி ஏதாவது பேச வந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதுதான் பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுச்சுன்னா தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் எந்த பைல் செலக்ட் பண்ணீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில்